மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளுக்கான அனுதின ஜெப வேளையிலே உம்முடைய பாதத்தண்டையிலே நாங்கள் வருகிறோம் சுவாமி. நாங்கள் யாராக இருந்தாலும் இந்த அனுதின ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்ற வார்த்தையின்படியே சுவாமி, நம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே, எங்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்கிறது மாத்திரமல்ல, எங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் யார் யாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அவர்கள் மூலமாகவும் பெரிய காரியங்களை செய்தருளும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். மோசேயை பார்த்து நீர் சொன்னது போல, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே தகப்பனே, அவனுக்கு நல்ல உத்தரவுகளாம் கொடுத்து ஆண்டவரே, அவனுக்கு எட்டாத பெரிய காரியங்களை எல்லாம், அவன் அறியாத காரியங்களை எல்லாம் அவன் வாழ்க்கையிலே அவனுக்கு முன்னும் சரி அவனுக்கு பின்னும் சரி வேறு ஒருவருக்கும் செய்திராத அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவனை கொண்டு செய்தது போல, இதோ ஜெப வேளைகளை எங்களோடு கூட கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் சுவாமி. உம்முடைய வலது கரத்தை ஆண்டவர், உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை இவருடைய சிரசின் மீது வைத்து இவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் உத்தரவு கொடுத்து ஆண்டவரே பெரிய காரியங்களை இவர்களை கொண்டு செய்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையை உண்டாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல தகப்பனே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாங்கள் ஆண்டவரே எரேமியா 33:6 சொல்லப்பட்ட பிரகாரம், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியே சுவாமி, உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை நல்ல சௌக்கியத்தை ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே நீர் கிருபையாய் கட்டளையிட்டு உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க அவருடைய ஆவி ஆத்தும சரீரத்தை நீர் குணமாக்கும்படியாய், அவர்களை பலப்படுத்தும்படியாய், அவர்களை சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இளவ வயதாய் இருந்தாலும், நடுத்தர வயதாய் இருந்தாலும், முதிர் வயதாய் இருந்தாலும் ஆண்டவரே உமக்கென்று எழும்பி பிரகாசிப்பதற்கு, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த உலக மாமிச பிசாசும் தடையாய் இருக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே திறந்த வாசலை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய், எங்களுடைய குடும்பங்களிலே சுகவீனத்துக்கும் பலவீனத்துக்கும் இடம் கொடாதபடிக்கு ஆண்டவரே நல்ல பழக்க வழக்கங்களிலால் ஆண்டவரே நாங்கள் நிறைந்து காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நல்ல பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருவரோடு கூட ஒருவர் சமாதானமாக இருப்பது தேவனுடைய பிள்ளைகள் என்பதை விளங்க பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. இது மாத்திரமல்ல, சத்தியத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிற சத்தியவான் எவனும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே நாங்கள் சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாத்திரங்களாய், கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய பாத்திரங்களாய், அநேகரை இயேசு கிறிஸ்துவாய் ரட்சிப்புக்குள் கொண்டு வரக்கூடிய பாத்திரங்களாய் எங்களை எடுத்து நீர் பிரயோஜனப்படுத்தும்படி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே எரேமியா 33:9 பிரகாரம் சுவாமி, எங்கள் ஜீவனிலும் நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியும் ஆண்டவரே புகழ்ச்சியாயும் மகிமையுமாய் இருக்கும் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே சுவாமி, உம்முடைய ஜீவன் உள்ள நாமத்துக்கு கீர்த்தியும் மகிமையும்
புகழ்ச்சியுமாய் விளங்க எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களிகூர்ந்து ஆண்டவரே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படி நாங்கள் செபிக்கிறோம். எந்த துக்கத்தையோ எந்த வேதனையோ எந்த சஞ்சலத்தையோ ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் சிந்தைகளும் ஆண்டவரே எங்களுடைய கரத்தின் கிரியைகளும் கொண்டு வராதபடிக்கு ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய பாத்திரங்களாய் எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் ஆண்டவரே. தகப்பனே, நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மைகளின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்ற வார்த்தையின்படியே சுவாமி தகப்பனே, நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீதிமானுடைய வீட்டிலே நன்மையான பொருட்களினால் நிரப்புகிற தேவனுடைய நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் இல்லங்கள் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய இனஜன பந்துக்கள் உற்றார் உறவினுடைய வாழ்க்கையெல்லாம் நீர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாக மாத்திரமல்ல, நீர் அளிக்கக்கூடிய நன்மையினால் நிறைந்து ஆண்டவரே அநேகருக்கு நாங்கள் நன்மை செய்யக்கூடிய ஒரு பாத்திரமாய் ஒரு நன்மைக்குரிய வாய்க்கால்களாய் எங்களை விளங்க பண்ணும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, ஒரு சமாதானத்தின் நதியாய் நாங்கள் விளங்க எங்களுக்கு உதவி செய்யும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் புத்திரர்கள் என அழைக்கப்படுவார்கள் என்ற வார்த்தையின்படியே எங்களுடைய கூடுமான மட்டும் யாவரோடு கூட சமாதானமாய் இருக்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு அருளி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.